சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பனுடைய 20வது சரணத்தை சொல்றோம் பாருங்க. இருமுடி பிரியனே சரணமையப்பா. என்ன ஒரு அற்புதமான சரணம் பாருங்க. இருமுடி பிரியனே சரணமையப்பா. அந்த இருமுடியில் வாழ்பவன் பாருங்க. அந்த இருமுடிய தத்துவத்தை தம் உணர்த்துறோம் பாருங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா முக்கண் உடைய தேங்காய் சிவன். அதுல அந்த தேங்காவில் நெய்யை ஊத்துற. நெய்யில யார் வாசம் செய்கிறாங்க? அந்த மகாலட்சுமியும் அந்த பெருமாளும் வாசம் செய்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன் அந்த நெய்யில வாசம் செய்கிறாங்க. தன்னுடைய பக்தர்களைய தன்னுடைய இருமுடிய சுமக்கிறார். அந்த தேங்காவை தன்னுடைய அப்பனுடைய முக்கண்ணுடைய தேங்காயிலையும் தன்னுடைய அம்மாவாகிய அந்த பெருமாளுடைய நெய்யும் தன்னுடைய ஊத்தி தன்னுடைய அந்த பாசமிகு அந்த நெய்யை தனக்கு பக்தர்களுடைய தலையில் இருமுடியாய் சுமந்து அந்த தன் கஷ்டங்களை வேண்டி வருவோரை தீர்த்து வைத்து அந்த நெய்யை தன்னுடைய தகப்பனுடையும் தன்னுடைய அம்மாவுடையும் பாசத்தையும் அபிஷேகமாய் ஏற்றுக்கொள்கிறார். நெய் அபிஷேகமாய் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் இருமுடி பிரியனே சரணமையப்பா. எங்கள் கஷ்டங்களை போக்க வந்த பகவானே சரணமையப்பா. பாருங்க, அந்த இருமுடியை சுமப்பதற்கு ஒவ்வொரு ஐயப்பனும் என்ன புண்ணியம் செய்து இருக்கணும் பாருங்க. இருமுடினா சாதாரண விஷயமா? சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இருமுடி என்பது ஐயப்பனின் இரு கண்கள் போல இருமுடி. அந்த இருமுடி பாதுகாவலனாக எங்கள் கருப்பண்ணசாமி வருகிறார். ஒவ்வொரு பக்தன் இருமுடியை சுமந்து வரும்போது பயபக்தியாக வரும்போது கருப்பண்ணசாமி காவலாக வருகிறார். இருமுடி பிரியனே சரணமையப்பா. இந்த சரணத்தை சொல்ல வைத்த என் பகவானுக்கு கோடான கோடி சரணமப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.